அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கின்ற 6 முக்கியமான சரத்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். முதல் சரத்து ஜனநாயகம், டெமோக்ரஸி. இந்த டெமோக்ரஸி இப்பொழுது இருக்கிறதா? இல்லை. இதற்காக தான் நாம் போராட வேண்டும். இரண்டாவது மதச்சார்பு இன்மை. நமது இந்திய நாட்டு அரசாங்கம் மதச்சார்புடையதாக இருக்கக்கூடாது என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்கின்றது. அதாவது செக்குலரிசம் என்பதை வலியுறுத்தியிருக்கின்றார்கள். மூன்றாவதாக சட்டத்தின் ஆட்சி தான் இந்தியாவில் நடைபெற வேண்டும். சட்டத்தின் ஆட்சி என்றால் ரூல் ஆஃப் லா தான் இந்தியாவிலும் சரி அனைத்து மாநிலங்களிலும் சரி நடைபெற வேண்டுமே தவிர தனி ஒரு மனிதன், செல்வந்தன், ஜாதி பாகுபாடு, மத பாகுபாடு இங்கே கூடாது. அடுத்தது நான்காவது சரத்தாக ஈக்குவாலிட்டி, சமத்துவம் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்தியாவிலே பிறந்த யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இங்கே சமமானவர். ஐந்தாவதாக சுதந்திரமான நீதித்துறை வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி என்று அதை ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நிறைவாக கூட்டாட்சி தத்துவம் இந்தியாவிலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு பெயர் ஃபெடரலிசம் என்று பெயர். இந்த 6 சரத்துக்களிலே எதுவுக்கும் குறை வந்தாலும் அதை சுப்ரீம் கோர்ட் பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் இந்த சட்டத்தை எல்லாம் உருவாக்கும்போது சொன்னார், இதிலே சில மாற்றங்கள், அதாவது மரத்தினுடைய சல்லிவேர் போல சில மாற்றங்கள் செய்யலாம், ஆனால் ஆணிவேராக இந்த 6 சரத்துக்களையும் மாறுதல் செய்யவே கூடாது என்று அவர் சொல்லியிருக்கின்றார்கள். சகோதரர்களே, நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய கையில். வாக்குரிமை திருட்டு போகுமானால் மக்கள் புரட்சி வெடிக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து வாக்குரிமை திருட்டு நடந்தால் மக்கள் புரட்சி வெடிக்கும் என்று சொல்லி எனக்கு தந்த வாய்ப்பை நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்று அரசியலமைப்பு தினம். நமது நாட்டு சமத்துவம், சகோதரத்துவம், அனைத்து மத சார்பின்மை என்பது போல சட்டம் இயற்றிய நாள் நவம்பர் 26 இன்று சட்டம் இயற்றிய நாள். இந்த நாளை நாம் முழுவதும், இந்தியா முழுவதும் ராகுல் காந்தி அவர்களுடைய வலியுறுத்தலின்படி கொண்டாடி வருகின்றோம். இதை நாம் பின்பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்கும் வண்ணமாக இன்று பிஜேபி அரசாங்கம் நம்மளுக்கு வாக்குரிமையை பறிக்கும் விதமாக இருந்து வருகிறது. இதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் மட்டுமில்லாது இங்கு இருக்கின்ற மக்கள்கள் அனைவரும் இதை உணர்ந்து அரசியலமைப்பு நாளை சிறப்பாக கொண்டாடுகின்ற விதமாக இதை எல்லோரும் கடைபிடித்து நாட்டு மக்களுக்கு எடுத்து கூறும் விதமாக காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தஞ்சை மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் PG ராஜேந்திரன் அவர்கள் தலைமையிலே இங்கே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அரசியலமைப்பு தினத்தை வாழ்த்துகள் தெரிவிப்பதோடு நாம் விழிப்புணர்வோடு இருந்து மக்களை சந்தித்து வாக்கு திருட்டை முறியடிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் பிரிவு மாநில துணைத் தலைவர் ஜான்சன். அம்பேத்கரோட வழியில் இன்றைக்கி கான்ஸ்டியூஷனை நாங்கள் பின்பற்றோங்கிறதுக்காக இங்கேருந்து பேரணியாக வந்திருக்கோம், காமராஜர் சிலை வரைக்கும். எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், கான்ஸ்டியூஷனை எல்லோரும் பின்பற்றினாலே போதும். நம்மளோட உரிமையை நம்மளை கண்டிப்பாக எந்த நீதிமன்றத்துலேயும் நம்மளால் நிலைநாட்ட முடியுங்கிறத ஒரு வழக்கறிஞராக இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கே சௌபாகியலட்சுமி. நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அனைவரும் கலந்து கொண்டதற்கு எங்களோட சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. 19 பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு அண்ணல் அம்பேத்கர். அடிப்படையில் அடிவட்டத்தில் இருந்து சாதாரண தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்தெல்லாம் சந்தித்து 19 டாக்டர் பட்டம் முடித்தவரை மகாத்மா காந்தி அவர்கள் அடையாளம் கண்டு அம்பேத்கர் தலைமையில் அல்லாடி கிருஷ்ணசாமி, நம்ம தஞ்சாவூரை சேர்ந்த கோபால்சாமி ஐயனார், ஐயர்னாரெல்லாம் 8 பேருக்கு அதுக்கு தலைவர்